கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் செய்கிறதுக்காண்டி 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் சூடேறினதும் 1 ஸ்பூன் கடுகு வெடித்ததும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். 2 வத்தலை கிள்ளி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 10 பூண்டு பல்லையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். பூண்டு பல் கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை நல்லா நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். முருங்கைக்காய் 1 விரல் சைஸ் அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி ரெண்டையும் இந்த எண்ணெயிலேயே பிரட்டி விட்டுட்டு காயத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, குழம்பு மசாலாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேகிறதுக்காண்டி 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப தண்ணி விட்டாலும் குழஞ்சி போன மாதிரி ஆயிரும். இப்போ இதை அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வற்றி கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்த பிறகு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணி கிளறி விட்டுக்க போகிறேன். இப்போ நமக்கு சூப்பரான கத்திரி முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு ரசம் சாதத்தோடு கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும்.